பிரபல சமையல் கலைஞர் மற்றும் நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 மகன்கள் உள்ள நிலையில் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டாவை ரகசியமாக 2வது திருமணம் செய்தார். தற்போது ஜாய் கிறிசல்டா கர்ப்பமாக உள்ள நிலையில் ரங்கராஜ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக கூறி சமீபத்தில் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். தனியார் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள ஜாய் கிறிசல்டா தன் தரப்பில் இருக்கும் சில விஷயங்களை பேசியிருக்கிறார். தான் பணத்திற்காக அவரை இப்படி குழந்தை விஷயத்தில் ரங்கராஜை சிக்க வைத்ததாக பலர் எழுதுவதாகவும் அது உண்மையில்லை என்றும் கூறியிருக்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நீங்கள் நினைக்கும் அளவிற்கு அத்தனை கோடி சொத்து ஒன்றும் இல்லை என்றும் அவர் தலைக்கு மேல் நிறைய கடன் இருப்பதாகவும் ஜாய் கிறிசல்டா பேசியிருக்கிறார். தனக்கு ஒரு நாள் மாதம்பட்டி ரங்கராஜின் சோர்ஸ் மூலமாக ஒரு போன் வந்ததாகவும், உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்கிறோம், இந்த பிரச்சனை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று சொன்னதாகவும் ஜாய் பேசியிருக்கிறார். அப்படி யாராவது வந்தால் அவர்களை செருப்பால் அடிப்பேன் என்று ரிப்ளே கொடுத்ததாகவும் அவர் பேசியிருக்கிறார். இது குறித்து சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருக்கும் நபர்களில் ஒருவர் பனிமலர் பன்னீர்செல்வம் ஒரு வீடியோ பதிவை போட்டுள்ளார். 10 வருஷம் முன்னாடியே விஜய் படத்துக்கெல்லாம் ஸ்டைலிஸ்டா இருந்திருக்காங்க, கூட கொஞ்சம் படங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஏன் விஜய் படத்தை மென்ஷன் பண்றேன்னா, விஜய் எப்பயுமே ஸ்டார் இல்லையா, பெரிய ஸ்டார், இப்பயும் அப்பயும். அப்புறம் இருக்கும்போது அவங்க படத்துக்கெல்லாம் பண்ணியிருக்கவங்க. பெசநகர்ல ஒரு பெரிய ஸ்டோர் அவங்க பேர்ல இருந்துச்சு, ஆடி கார் எல்லாம் வச்சிருந்தாங்க. இது எல்லாமே அவங்க செல்ஃப் மேட் உமன். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, சினிமா பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியாது. நான் மீடியால தான் இருந்தேன் அப்படிங்கறனால அவங்களோட குரோத்தை கொஞ்சம் பார்த்துருக்கேன் நான். இப்போ மற்றபடி ஃப்ரெண்டு அந்த மாதிரி எல்லாம் தெரியாது. பட் ஸ்டில் எதுக்கு இப்போ அதை சொல்றேன்னா, இப்போ என்ன பண்றீங்கன்னு அந்த இன்டர்வியூல கேட்குறாங்க. ஒண்ணுமே இல்லை, நான் கரியரே விட்டுட்டேன். நான் இவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு சோறு போடக்கூட ஆள் கிடையாது, நான் எப்பயுமே தனியா சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு கதை விட்டுருக்காரு. அதனால இந்த அம்மா சுட சுட சோறு செஞ்சு அவர் எங்க இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அவருக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் இவருக்கு ஷூ தொடச்சு கொடுக்கறது, சட்டை எடுத்து கொடுக்கறது, இதையே தொழிலா பார்த்துருக்காங்க. கரியரை கம்ப்ளீட்டா விட்டுட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூவும் ஆயிடுச்சு. நான் என்ன கேக்குறேன், அம்பானி பொண்டாட்டியாவே இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த அறக்குறையா இருக்கோம்ல, இந்த பிள்ளைங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிரும். அவங்க ஒரு டிவோர்ஸி இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது அவங்களோட 200% கொடுக்கணும்னு நினைச்சு பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஓகே.